அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்களானது அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலானது அமைய போகின்றதா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்படும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மனை பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த அம்மனினுடைய பெயரை மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி என்பர்களே, என்னதான் நீங்கள் சமத்தாக வேலை பார்த்தாலுமே அதிகாரிகளை பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்த உங்களால் முடியாது. வேலை இடத்தில் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீண் பழியை பார்த்திங்கன்னா நீங்கள் சுமக்க நேரிடும். ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்க்க இடத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் மிகுந்த கவனத்துடன் வேலை பார்ப்பது அவசியமானது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூதாட்டங்களில் பணத்தை தொலைத்து விடாதீர்கள். போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே உங்களுக்கு அமையாது. ஸோ அதனால் போட்டி பந்தயத்தில் பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள வேண்டாம். இருக்கக்கூடிய பணத்தையும் இழந்து விடாதீர்கள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விளையாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தவிர்த்திடுங்க. செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பது எந்த காரியத்திலுமே துணிச்சலாக நீங்கள் இறங்குவீர். அதில் வெற்றியும் பெறுவீர். வியாபாரிகள் புதிய பொருட்களை பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்வார்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகையினால் பண வரவுகளானது தாராளமாகவே இருக்குங்க. அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் தாய் மாமனினுடைய உறவில் விரிசலானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அதனால் இரண்டு குடும்பத்தினருக்கும் இடையே சச்சரவுகளானது பார்த்திங்கன்னா தோன்றலாம். சுப நிகழ்ச்சிகளில் செலவுகளானது உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும். மகளுக்கு தேவையான நகைகளை நீங்கள் வாங்கலாம். சனி பகவான் சொந்த வீட்டில் இருப்பது வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வர தாமதமாகும். மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனத்தை சிதற விடாதீர்கள். பொருட்களையும் நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். ராகுவும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது எதிர்பாராத வகையில் பண வரவுகளானது உண்டாக்குங்க. இருக்கின்ற இடத்தில் பார்த்திங்கன்னா கேது இருக்கிறாரு. அதனால் பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம். மேலுமே இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வருமானங்கள் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குங்க. சிறிய அளவில் உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு பாதிக்கக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நன்கு ஆலோசித்து எடுப்பது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சிப்பது பாதிப்பையே உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அலுவலக பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியம். வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது என்றாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கடையை பார்த்திங்கன்னா புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பவர்கள் இப்பொழுது அதற்கான முயற்சிகளிலும் பார்த்திங்கன்னா ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள் சில சலுகைகளை பார்த்திங்கன்னா இப்பொழுது பெற வாய்ப்புகளும் உள்ளன. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளானது உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்புகள் கிடைக்க பெறுவீர். உடல் உழைப்பை பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்க செய்யும். குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகும். விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. சுப செலவுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. உங்களுடைய கையிருப்பும் இப்பொழுது கரையும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் இப்போது தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும். மேலுமே வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்குங்க. வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். மனம் தளராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றினால செலவுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க.
அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு குறையலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. பிள்ளைகள் கல்விக்கான செலவுகளானது இப்பொழுது அதிகரிக்கும். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி தருவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்ப முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையும் இப்பொழுது காட்டுவீர். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு வரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பங்களானது உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையினருக்குமே வெளிநாட்டு வாய்ப்புகளானது இப்பொழுது கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் இருக்குங்க. உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது அடைவீர்கள். மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது. அதேபோல் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர தகவலுமே உங்களுக்கு நல்லவையாக இருக்குங்க. எதிலும் கொஞ்சம் நிதானங்களானது தேவைப்படுகிறது. அதிக கோபத்தினால் பார்த்தீங்கன்னா வீண் பகைகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை காட்டுவீர். பணவரவுகள் உங்களுக்கு தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலுமே இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் சுமாராக உங்களுக்கு நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலும் செலவுகளானது உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவுகள் கிடைக்காதனால ஏமாற்றமாகவே நீங்கள் உணர்வீர்கள். பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். இல்லையெனில் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தைரியம் மற்றும் விவேகத்துடன் ஒவ்வொரு கடினமான சவாலையும் நீங்கள் சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உணவு பழக்கத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையெனில் நோய் தொற்றுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது விடுபடலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகளானது இருக்கும். அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களினுடைய உதவியை நீங்கள் பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை இப்பொழுது பெறுவார்கள். வேலை செய்பவர்களினுடைய வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது செலவுகளாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பதனால பொருளாதார நெருக்கடிகளானது இப்பொழுது நீடிக்கும். தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் ஆனது இப்பொழுது அமையும். இந்த காலகட்டத்தில் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவிற்கு வருவீர்கள். பலராலுமே செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு வரலாம். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு இருக்குங்க. வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனங்களானது தேவை. அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு விலகிவிடும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது செயல்படுவர். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கிவிடும். பார்த்தீங்கன்னா போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மனை தீபமேற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கும்.
காரிய வெற்றியும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. ஸோ அதனால் இந்த ஒரு தீபங்களை வந்து ஏற்றி வழிபாடுகளை செய்வீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளானது தீர்ந்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.